அருள்நிதி ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணா மிஸ்ஸே ஆகாதுன்னு சும்மாவா சொல்றாங்க. அவர் இந்த ஸ்கிரிப்ட செலக்ட் பண்ணதுக்காகவே முதல்ல ஒரு பெரிய சல்யூட் தான் சொல்லணும். ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அருள்நிதி ஒரு கலெக்டரா இருக்காரு. அவரை தேடி மலைவாழ் மக்கள் கூட்டத்தை சேர்ந்த ஒரு குட்டி பொண்ணு படிப்பு வேணும்னு சொல்லி தேடி வரா. அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அந்த பொண்ணு கலெக்டரை பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு படிப்பு கிடைச்சு அவங்க கிராமத்துல என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. படம் பார்க்கும் போதே பயங்கர எமோஷனலா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்களான்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. படத்தோட பேரு அருள்வான். அருள்நிதி, ஆரவ், ரம்யா பாண்டியன், அந்த குட்டி பொண்ணு கிருத்திகான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எல்லாம் சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப எமோஷனலா செம குவிக்கா கொண்டு போயிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மொத்த வில்லேஜோட அட்மாஸ்பியரும் பயங்கர விஷுவல் ட்ரீட்டா எடுத்து பிரசென்ட் பண்ணி அந்த மலைவாழ் மக்களோட வலியும் வாழ்க்கையும் அழகா கண்ணு முன்னாடி காமிச்சிருப்பாங்கிறது இந்த படம் பார்க்கும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நம்ம ஜி பிரகாஷோட மியூசிக்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் படத்துல அல்டிமேட்டா இருந்துச்சு. படத்தோட பேரு அருள்வான். தியேட்டர்ஸ்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல படம்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். கதையும் கருத்தும் இருக்க படத்தை மிஸ் பண்ணிட்டு ஓடிடில பாக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. படம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.